Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 1009 part 1. ஓபன் பண்ணா பிக் மாமுக்கும் மார்க்கோவுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆச்சா. மார்க்கோ நல்லா டஃப் கொடுத்து சண்டை போட்டான். ஆனா பிக் மாம் புசுக்குன்னு அவனை புடிச்சிட்டான். எப்பவுமே இந்த கையில புடிச்சானா இன்னொரு கையில போட்டு கும்மா குத்துவா, இல்லன்னா தூக்கி வீசி அடிப்பா. ஆனா இந்த டைம் பெரஸ்பரோவை அட்டாக் பண்ண சொல்லுவா. அவனுமே அம்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. அதே நேரம் கேரட் பாத்தீங்கன்னா பெரஸ்பரோவை காலி பண்ணுங்கிறதுக்காக சும்மா வெறி கொண்டு பிச்சுக்கிட்டு வருவான். வந்து பார்த்தா அவன் அம்பை வச்சு அட்டாக் பண்ண ரெடியா நின்றுட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போது கேரட்டால சுத்தமா ஏத்துக்க முடியல. அப்படியே அவளுக்கு வெறி பிடிக்குது. ஏன்னா இவனால தானே பெரஸ்பரோ செத்து போயிட்டான். இதெல்லாம் நியாயமே இல்ல. இவன் புத்திசாலித்தனமா எஸ்கேப் ஆயிட்டான். அவன் பண்ணது தியாகம் தான், தப்பு சொல்ல. எதுக்கு தேவையில்லாம பாம கட்டிட்டு போய் சாகணும்? அவன் தூக்கி போட்டு பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு கிளம்பி வந்துகிட்டே இருக்க வேண்டியதானே. சரி, இவனை காலி பண்ண ட்ரை பண்ணி கடைசியில செத்து போயிட்டான். அவன் எப்படி சாகாம இருக்கலாம்? உன்னால்தான் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பாயி அந்த ஃபுல் மூனை குரு 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 குருன்னு பாப்பா. இந்த மாதிரி ஃபுல் மூனை பார்த்தா இவங்க தான் சுலோங்கா மாறுவாங்கல்ல. ஆல்ரெடி பெரஸ்பரோ மேல வெறியில இருக்கா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிப்பா. பட் அவளுக்கு என்ன தோணும்னா, இது டைம் இல்ல, நம்ம இப்ப மாறக்கூடாதுன்னு சொல்லி முக்கிட்டு இருப்பா. நல்ல வேலை வாண்டா கூட இருந்ததுனால அவ ஹெல்ப் பண்ணுவா. ஒண்ணு கவலைப்படாதன்னு. கேரட்டுக்கு தெரியும் இவங்க என்ன பிளான் பண்ணி இங்க வந்தாங்கன்னு. சோ அந்த பிளானுக்காண்டி இந்த பவரை யூஸ் பண்ணா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். தேவையில்லாம பண்ணா அது வேஸ்ட் தான். ஏன்னா இவங்க அந்த கைடோக்கு எதிரா யூஸ் பண்ணுமே தவிர இப்படி தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் பெட்ரோவை கொன்ன எதிரி கண்ணு முன்னாடி இருக்கும்போது அவளால எதுவும் பண்ணாம சும்மா இருக்க முடியல. இப்போ இவ பெட்ரோவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தா. அவங்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு அவளுக்கு ஆசை. பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்படி எல்லாம் ஆசையில இருக்கும்போது திடீர்னு அவன் செத்து போயிட்டான். அதுவும் இவனாலதான் செத்து போயிட்டான்னா அவளால அக்செப்ட் பண்ண முடியல. சோ கதறி கதறி அழுவா. அட்லீஸ்ட் இப்போ அவளுக்கு என்ன தோணுதுன்னா, பெட்ரோ சாகும்போது எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாம நிம்மதியா செத்து இருந்தா கூட பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன்னா இவனை கொல்லணும் தான் அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டான். ஆனா இவன் தான் சாகலையே. இது தெரிஞ்ச அவன் கவலை தானே படுவான். அதனாலதான் இவ கையாலேயே அந்த பெரஸ்பரோவை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டான். அந்த டைம் வாண்டாவும் அவன் கைய பிடிச்ச அதே தான் சொல்லுவான். நம்ம எல்லாத்துக்குமே நம்மளோட டர்ன் ஒரு நாள் வரும். அதுவும் பெட்ரோக்கு வந்த மாதிரியே அவரோட டர்ன்ல என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டாரு. பெட்ரோவோட பிளானே இந்த பெரஸ்பரோவை கொல்றது இல்ல, லூஃபி மத்தவங்களை காப்பாத்துறது. சோ அவர் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டாரு. அப்படி இருக்கும்போது மனுஷன் எப்படி ரிக்ரெட்டோட சாவான்? டெஃபினட்டா ஆஃப்டர் லைஃப்ல சந்தோஷம் தான் படுவான். அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணலாம் டைம் இல்ல, வா சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் திரிக்க விடுவோம் பாலா. உடனே கேரட்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மூணை குறு 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 குறுன்னு லுக்கு விடுவாங்க. ரெண்டு பேருமே நல்லா சூப்பரா வெள்ளை வெள்ளைன்னு சுலோங்கா மாறிட்டாங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப சுலோங்கா மாறிட்டாங்களா? எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரியல. என்னன்னா அவன் எய்ம் பண்ணி வைக்கும் போது இவங்க ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வந்தாங்க. சரி ஓகே, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் அம்ப எய்ம் பண்ணானே வச்சுக்குவோம். இவங்க வந்து இவ்வளவு சேடா பேசி ரியாக்ஷன் கொடுத்து சுலோங்கா மாறி அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி வர்ற வரைக்கும் அவன் அங்க இன்னுமே எய்ம் வச்சுட்டு தான் இருக்கான். இந்த டைமுக்குள்ள அவன் பக்கத்துல போய் கத்தி வச்ச குத்தி இருக்கலாமே, ஏன் பிக் மாமே போட்டு தள்ளி இருக்கலாம். அதுவும் இல்லன்னா அவனே எஸ்கேப் ஆயிருப்பானே. இவ்வளவு லேட்டாடா பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஆக்சுவலா பேசிட்டு இருந்திருக்கானுங்க. பெரஸ்பரோ பாத்தீங்கன்னா இவனை எப்பண்டா போட்டு தள்ளான்னு வெயிட்டிங்ல இருந்தான். இப்பதான் தொக்கா சிக்கிட்டான்ல, விடுவானா? கரெக்டா எய்ம் பண்ணுவான். இப்ப மார்க்கோவுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. குட் பைன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது கரெக்டா பேய் மாதிரி ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணி வந்து மூஞ்சிலேயே ஒரு ஓடு, ரத்தம் திரைச்சிருவான். என்ன இதுங்க திடீர்னு வந்து பேத்தனமா அடிக்குது. ஒருவேளை பேய் வந்துருச்சான்னு எட்டி பார்த்தா நம்ம கேரட் சும்மா மாசா நின்னுட்டு இருப்பான். எது நீயா நீயா நீயா? ஏன்னா இவதான இதுக்கு முன்னாடி பிக்மாமோட கப்பல் எல்லாத்தையுமே பொல்லந்துகிட்டுனா இப்ப அவளே மாதிரி இன்னொருத்தையும் வந்திருக்கா. அதை பார்த்துதான் இன்னும் பீதி ஆயிட்டான். இவன் தான் பெட்ரோவை கொன்னதான்னு வாண்டா கொலவெறியோட கேப்பா. இவனே தான், இவனை விடவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. பெரஸ்பரோவும் இப்ப என்ன சொல்லி தெரியுமா புலம்புவான்? ஏமா அவன் பாம வச்சு பிளாஸ்ட் பண்ணி செத்துக்கிட்டானா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவன் தான் வந்து இந்த மாதிரி பண்ணா, நான் எஸ்கேப் ஆக தானே செஞ்சேன். நானா கத்திய வச்சு அவனை போட்டு தரல, இல்ல நானா அவனை கொன்னேன். இதெல்லாம் தேவையில்லாத ரிவெஞ்சுமா. அவளுக்கு ஒன்னே கடுப்பாகும். பெட்ரோ பாத்தீங்கன்னா அந்த டைம் கடைசியா பேசினது கேரட் கிட்ட மட்டும்தான். அந்த டைம் அவனுக்கே நல்லா தெரியும் இவங்களை காப்பாத்தினாதான் குசுகி கிளானை காப்பாற்ற முடியும்னு. அது மட்டும் இல்லாம நம்ம பையன் மேல அவ்வளவு கான்பிடென்ட், அவனால ஒரு புது சாம்ராஜ்யமே உருவாக போகுதுன்னு. அதனால அவனை காப்பாத்த என் உயிரை விட்டா தப்பு இல்லன்னு சொல்லிதான் மனுஷன் பிளாஸ்ட் பண்ணி செத்துட்டாப்ல. சோ இப்ப அவரு சொன்ன அந்த புது விடியலை நோக்கி தான் நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க டயலாக் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா பிக் மாமுக்கு கடுப்பாகாதா என்ன? ஐயோ புதுசா ஆளுங்க வந்து ரிவெஞ்சுங்கிற பேர்ல உசுர வாங்கிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி பேட்டில் ஃபீல்டுல ஏன்டா ரிவெஞ்ச கொண்டு வந்து உசுர வாங்குறீங்கன்னு நம்ம மார்க்கோவை தூக்கிட்டு அவங்க மேலேயே வீசுவா. அடிபடாம காப்பாத்திட்டாங்க. என்ன நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு அவனுக்கு ஒரே ஷாக்கு. அவங்களுக்கு தான் தெரியுமே கேட் வைப்பர் இவனை தான்
மச்சான் கூப்பிடறக்காண்டி போயிருக்காருன்னு. அதனாலதான் காப்பாத்தணும்னு சொன்னோன்னு அவனுக்கு சந்தோஷம். பிக் மாம் பாத்தீங்கன்னா உஷாராயிட்டா. அதனால மார்க்கோ கிட்ட நம்ம அப்புறம் சண்டை போடுவோம், உன் கூட சண்டை போட்டு இங்க டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு டைம் இல்ல, உள்ளுக்குள்ள எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு அந்த ப்ரொமீத்தியஸ் மட்டையானா கூட அது மேலேயே ஏறி உட்கார்ந்து சல்லுன்னு உள்ள போவான். இப்ப என்னன்னா மார்க்கோ கிட்ட பிக் மாமா பாத்துக்க சொல்லிட்டு இவங்க பெரஸ்பரோ கூட சண்டை போட போறாங்க. டெஃபினட்டா சண்டை கொஞ்சம் பட்டு பயங்கரமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா சுலோங்க அளவுக்கு பெரஸ்பரோ ஃபாஸ்ட் இல்ல, ஆனா அவனால ஸ்ட்ராங்கான கேண்டிஸை உருவாக்க முடியும். அதை யூஸ் பண்ணி தப்பிச்சான்னா உண்டு, அதையும் பொழந்து கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம பயலுக்கு சங்கு தான். அப்படியே கட் பண்ணா அந்த பேஜ் ஒண்ணு காட்டுறாங்க. லாஸ்ட் எபிசோடு நம்ம ஒட்டமா மாசா வந்து நமிய காப்பாத்துறேன்னு அவளோட நாயை வச்சு அல்ட்டிய ஒரே கவனால அதை பார்த்த பேஜ் ஒண்ணு கடுப்பாயி வெறி கொண்டு வந்து அந்த நாயை ஒரே இடி அப்படியே தெரிச்சிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு நாய் வந்து டைனோசரை சாப்பிடும்? இதெல்லாம் இயற்கைக்கு முரணானது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நாயை வச்சுட்டு எல்லாம் இங்க விளையாட்டு பண்ணக்கூடாது, ஒழுங்கா ஓடிருங்கப்பா. அல்ட்டி வழக்கம் போல உட்காந்து கதறி கதறி அழுது அவன் உசுர வாங்கிட்டு இருப்பான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி உசோப் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிலான்னு சொல்லி நைஸா மெதுவா நடந்து போவான். இதுதான் ஸ்டெல்த் மோடாமா. அந்த டைம் நமி கத்த ஆரம்பிச்சிருவா, ஏய் அறிவு கட்ட லிசார்டுகளான்னு. என்னது இது இவ்வளவு தைரியமா கூப்பிடுறா, என்ன மேட்டர்னு பார்த்தா உசோப்பு இவளுக்கு பின்னாடி மறைஞ்சு உட்கார்ந்துகிட்டு அவளை கோர்த்து விடுவான்ல, அதே மாதிரி உசோப்பு நைஸா தப்பிச்சு வரும்போது அவன் பேசுற மாதிரி பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து இவ பேசி மாட்டி விடுவான். இந்த நாயும் என்னோட பிளான் தான், உங்களை காலி பண்றதும் என்னோட பிளான் தான், நீங்க எல்லாம் கேவலமான லிசார்டுங்க தான், உங்களை ஹேண்டில் பண்றதெல்லாம் விஷயமே இல்ல. ஒரு செப்பல உங்க வாயில குடுத்துட்டு இன்னொரு செப்பல உங்ககிட்டயே வாங்கி சப்பு சப்புன்னு உங்களை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி இப்படின்னு பயங்கரமா ஏத்தி விட்ட உடனே அவங்க அப்படியே வெறி கொண்டு வந்து நிப்பாயிலா. இங்க இவனுக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிரும். ஏமா நான் எதுவுமே சொல்லல, இதெல்லாம் சதிமா, இப்போ உனக்கு ஒரே மிதி அப்படின்னு பேஜ் ஒன்னு கட்டிக்கிட்டே வந்து ஒரே இடி. அவ்வளவுதான், இருக்கிற கொஞ்ச நஞ்ச பாடி பார்ட்ஸும் கம்ப்ளீட்டா நொறுங்கி அப்படியே பவுன்ஸ் ஆகி கரெக்டா அந்த ஒட்டமாவோட நாய் மேலேயே வந்து விழுவான். உசோப்பு உசோப்பு நல்லா இருக்கியாப்பான்னு கேப்பா. அவனுக்கு தான் எல்லா இடமும் செதறி போச்சே, தூரத்தையும் விட்டுட்டு நல்லா இருக்கியான்னு வேறையா கேக்குற, சண்டாளி அங்கிட்டு போ, உசுரா வாங்குறாளேன்னு சொல்லுவான். ஆனா அதை கிளியரா அவனால சொல்ல முடியல. இன்னும் அசிங்கமா என்னென்னமோ சொல்றான், ஆனா அது அவளுக்கு புரியல. உன்னை பார்த்தாலே தெரியுது நல்லா தான் இருக்க, நான் ஒண்ணு கேட்கலம்பாளா. கேட்கவே கேட்காத, அப்படியே போய் தொலைம்பா. எங்க ஒட்டமா கிட்ட ஆமா நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்டா, இவங்களோட எனிமி தான் ஒரு போட் ஒண்ணு கொடுத்தானாமா, அதை யூஸ் பண்ணி தான் வந்தேன்னு வேற சொல்லுவான். எனிமி போட்டை கொடுத்தானா, என்ன சொல்ல வரானே புரியலையே. வரும்போது அந்த வார்டனையும் கூப்பிட்டு வந்திருந்தான்னு வைங்க, எப்படியும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன் சண்டை போடுவான். அப்படி இருக்கும்போது அதுவுமே இவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா தான் இருந்திருக்கும். மேபி சின்ன போட்டா இருந்திருக்கலாம், அவன் சைஸ் பெருசு இல்ல. ஆனா நல்ல வேலைப்பா, கரெக்டான டைமுக்கு வந்தா. இன்னும் ஒரு நிமிஷம் லேட் பண்ணியிருந்தானா நமி கண்டிப்பா டெட்டு தான். சரி இப்படி தப்பிச்சு போனா மட்டும் இவங்க விடுவாங்களா என்ன, விரட்டி வரலான்னு பேஜ் ஒன்னு கிளம்புவான். அப்பதான் அந்த பப்புன் ஹிஹிமாருவோட என்ட்ரி. அது பயங்கரமா டைனோசர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும். ஒட்டமா பார்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் தாக்குப்பிடி, நாங்க அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிருவோம், அதுக்கப்புறம் நீயே எஸ்கேப் ஆயிரும்பா. நமிக்கு பயம், ஏன்னா இவ்வளவு பெரிய மங்கியா இருந்தாலும் அந்த டைனோசர்ஸை சமாளிக்க முடியாதுன்னு. பட் ஒட்டமா தான் மாசு, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாங்க இங்க சாமுராய்ஸா சண்டை போட வந்திருக்கோம், எங்களால எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவ கண்ணுல அப்படி ஒரு வெறி. சரி ஒரு வழியா இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இன்னும் மொமனோசுகே மத்தவங்க எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்களே, அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.